நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான சாமை குஸ்கா பிரியாணி. இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் உப்பு இதை போட்டுட்டு தண்ணி ஊற்றாம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கப் சாமை அரிசியை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு, அதுக்கப்புறம் ஃபெனல் இதை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு லைட் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி, அந்த விழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. இது சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாமை அரிசி, ரோஸ்ட் பண்ண சாமை அரிசி நம்ம போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதில் 1 கப் தேங்காய் பால், அதாவது கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றுறதுனால இது உதிரியாக பர்ஃபெக்டாக வரும். 1:1.25 கன்சிஸ்டன்சி தான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, மேலே புதினாவும் கரம் மசாலாவும் தூவிக்கலாம். அதுக்கப்புறம் இதை மூடி ஒரு 2 விசில் நம்ம விட்டு எடுத்துட்டோன்னா பர்ஃபெக்டான சாமை குஸ்கா பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். இது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபி. நம்ம புதினா தூவிட்டு நம்ம இதை எடுக்கும்போதே உதிரியாக வந்துடும். சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம ரைஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ ரைத்தாவோடு எடுத்துக்கலாம், சால்னாவோடு எடுத்துக்கலாம், இல்லைனா கத்திரிக்காய் சட்னின்னு ஒன்று இருக்குது, அதுவும் நான் ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோடு எடுத்துட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.